வணக்கம். விவின் ப்ரொமோட்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோங்க. ஜப்பான்ல புகைப்பிடிப்பவர்கள் பேராசிரியராக ஆக முடியாது அப்படின்னு ஜப்பான் அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்குங்க. அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த சட்டம் எதற்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஜப்பான்ல வர 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கிறதுங்க. அந்த ஒலிம்பிக் போட்டிக்காக அங்க புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால ஜப்பான்ல பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவ வளாகங்களை புகைப்பிடிக்கிறது முழுமையா தடை செஞ்சப்பட்டிருக்குங்க. இதுல ஒரு பகுதியா ஒரு பல்கலைக்கழகத்தை முழுமையாக புகைப்பழக்கம் இல்லாத பல்கலைக்கழகமாக மாத்துறதுக்காக ஜப்பான் அரசு முடிவு பெற்று இருக்கு. அதற்கு நாகசாகி பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்குங்க. ஆமா, அணுகுண்டு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதே நாகசாகி பல்கலைக்கழகம் தாங்க. இது தொடர்பாக அந்த பல்கலைக்கழகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறது என்னன்னா, புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் கல்வித்துறையில் பொருத்தமானவர் இல்லை. அதனால பல்கலைக்கழக பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பம் பண்றவங்க புகைப்பிடிக்க பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக அப்படி புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கவங்கன்னா அந்த பழக்கத்தை கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் பல்கலைக்கழக பேராசிரியருக்கு பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மேலும் அந்த பல்கலைக்கழகத்துல இதுவரைக்கும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை கண்டறிஞ்சு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக ஒரு மருத்துவமனை தொடங்கி சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. இது போன்ற நல்ல பழக்கங்களையும் திட்டங்களையும் உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள விவின் ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நன்றி.